மாண்புமிகு மாநில தலைவரான டாக்டர் திரு எல் முருகன் ஐயா அவர்களே, சகோதரி மகளிர் அணியின் தலைவியான மகாலட்சுமி அவர்களே, பாரதிய ஜனதா பார்ட்டியில வெவ்வேறு போஸ்ட்ல பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, கூடவே இந்த நிகழ்ச்சியில யார் யார் கலந்துக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். முதலாவது ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு வீட்டுல தமிழ் பேசிதான் தெரியும். ஏன்னா நான் படிச்சது பூரா கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், கர்நாடகால, அதுக்கப்புறம் டெல்லியில நிறைய பொதுக்கூட்டங்களை நான் பேசியிருக்கேன். ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். ஆனா தமிழ்ல பேசி பழக்கம் இல்லை. அதனால பிழை ஏதாவது இருந்தா நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கணும். என்னுடைய குருநாதர் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஐயா அவர்கள் எனக்கு தமிழ் கொஞ்சம் பிச்சை போட்டிருக்கிறாரு. அதை வச்சு நான் இப்போ பேச போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது மிக மகிழ்ச்சி, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுறவங்க பெரும்பாலும் பெண்கள் ஆனதுனால பாரதிய ஜனதா பார்ட்டியை நாம சேரும்போது, உறுப்பினரா சேரும்போது முதலாவது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதை நமக்கு திருமந்திரமா நாம நினைக்கிறோம். ரொம்ப ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்துல ஏற்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷன் ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தேசம் அப்படின்றது, இந்தியா அப்படின்றது. பார்ட்டி நெக்ஸ்ட், தேசத்துக்கு அப்புறம் தான் பார்ட்டி. செல்ஃப் லாஸ்ட், நான் எனக்கு அப்படின்றது கடைசியா நாம நினைக்க வேண்டிய விஷயம். அதனால இந்த நேஷன் ஃபர்ஸ்ட், தேசியம் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டியில வேலை செய்யக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும், எல்லா மகளிர்களுக்கும் இதை நான் தெரிவிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு வரேன். நமக்கு ஏதோ நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். ஆனா இன்னொரு தேசிய ஒரு கட்சி இருக்கேன். அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட், ஃபேமிலி லாஸ்ட். இது எந்த கட்சின்னு நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி உங்க மாநிலத்துல, தமிழ்நாட்டுல கூட அப்படி ஒரு கட்சி இருக்கு இல்லையா, குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சி. அப்படி நாம இருக்கக்கூடாது. இந்த தேசத்துக்காக நாம எல்லாரும் உழைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய மந்திரமா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல இது ரொம்பவும் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வருது. எனக்கு பெருசா தமிழ் தெரியாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தா கூட இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, பாரதியாரோட கவிதை. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் ஈரத்தில் குஞ்சினும் மூப்பெனும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். அதாவது தேசியம்ன்ற அக்னி நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். கடந்த 10 நாளாவே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு மாதிரியான வருத்தம், கோபம் எல்லாமே எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எதனால இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வான் வேலி அப்படின்றது எங்க இருக்கு? அந்த இமாலயத்தின் உச்சியில, லத்தாக் கிட்ட எங்கேயோ இருக்கு. லத்தாக் எங்க இருக்குன்னா அங்க மேல இமாலயத்துல இருக்கு. லத்தாக் இந்த பக்கம் இந்தியா சைடு, அந்த பக்கம் சைனா. இந்த கல்வான் வேலின்றது நம்மளை பிரிக்கக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அதுதான் எல்லை. அங்க ஒரு சின்ன சஞ்சலம் அங்க இருக்கு. சைனாக்காரங்க அவங்களுடைய கேம்பை கொண்டு இந்த கல்வான் வேலியில இந்தியாக்குள்ள நுழைய பாக்குறாங்க, திருட்டுத்தனம். அப்ப நம்மளுடைய கமாண்டிங் ஆபீசர் போய் சொல்றாரு, இது மாதிரி செய்யாதீங்க, தயவு செஞ்சு உங்க கேம்பை எடுங்க அப்படின்றாரு. சமாதானமா பேசதான் போறாரு, போருக்காக போல, சண்டை போடுறதுக்கு போல. அப்படி போகும்போது சரி சரி அப்படின்ட்டு அவங்க விலகிடுறாங்க. விலகி ஒரு 4-5 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேம்ப் வர மாதிரி கமாண்டிங் ஆபீசர் கர்னல் சந்தோஷ் பாபு அவருக்கு தெரியுது. சரி, இது ஏதோ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க போறக்கு அப்படின்னு அவர் அங்க போறாரு. அங்க போகும்போது என்ன ஆகுது, எதிர்பாராத விதமா அந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடக்குது. நம்மளை தாக்குறாங்க. நீங்களும் துப்பாக்கி எடுக்கக்கூடாது, நாங்களும் துப்பாக்கி எடுக்க மாட்டோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை எப்ப பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அந்த சர்ச்சைக்கு நான் இது போல. ஆனா அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அப்படி ஒரு ஒப்பந்தம் இருந்தும் கூட அவங்க எப்படி தாக்கினாங்க அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, இரும்பு கம்பி இருக்கு இல்லைங்களா, இரும்பு ராட்ல வேலி, நம்ம வீட்டுக்கெல்லாம் வேலி போடுவோமே, அதுவும் இரும்பால செஞ்சது தானே, அதை சுத்தி அடிக்கிறாங்க.
முகம், உடம்பு எல்லாமே கிழிஞ்சு போற மாதிரி தாக்குறாங்க. பெரிய பெரிய பாலங்களை விட்டு எறிகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் போயாச்சு. 20 பேர் நம்ம போயிருக்கோம், அவங்க தாக்குறாங்க, பதிலடி கொடுக்க வேண்டாமா? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, துப்பாக்கி எடுக்க முடியாது, என்ன செய்யறது? நம்ம ராணுவ வீரர்களும் இதே சண்டையில இறங்குறாங்க. இப்போ சைனா கோவிட்ல எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த போர்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்த சண்டையில எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லவா போறாங்க? சொல்ல மாட்டாங்க. அந்த பக்கம் இறந்து போனது கிட்டத்தட்ட 50-60 பேர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பக்கம் பீகார் ரெஜிமெண்ட்ல இருந்து போனவங்க 20 பேர் இறந்து போயிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, மோடிஜி ஒரு வார்த்தையை சொல்றாரு, மார்த்தே மார்த்தே மரே அப்படின்றாரு. என்ன மார்த்தே மார்த்தே மரே அப்படின்னா, நான் இறந்து போறேன் அப்படின்றது எனக்கு தெரியும், எப்படியும் என்னுடைய உயிர் பலிதானம் செய்ய போறேன் நான் என்னுடைய தேசத்துக்காக அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா அவனை சும்மா விட்டு வைக்கலாமா? அதனால அவனை கொன்று கொண்டே நான் இறப்பேன் அப்படின்றது. மார்த்தே மார்த்தே மரே. பேர்பட்ட வீரர்களுக்கு இன்றைக்கு நான் என்னுடைய, நம்ம எல்லாருடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி, தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை மாநிலத்து பாபு பழனி பழனி அவர்கள், சுபேதார் பழனி அவர் கூட இந்த பீகார் ரெஜிமெண்ட்ல ஒரு ராணுவ வீரரா இருந்தார். தீரத்திலே படை வீரத்திலே பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு பாரதியார் பாடினார் இல்லையா? அதை நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க எல்லாருமே நம்மளுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தணும். நேஷன் ஃபர்ஸ்ட். இந்த நேஷன் 2014 எந்த நிலைமையில இருந்தது அப்படின்றத சின்னதா நாம பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓராண்டு காலத்து சாதனைகளை பத்தி பேசலாம். என்னங்க கதையை சொல்ல போறீங்க, இந்த வருஷத்துக்கு கதையை சொல்ல போறீங்கன்னா நீங்க பின்னாடி போயிட்டீங்களே அப்படின்னு யோசிக்க கூடாது. இனி அப்படின்னு இந்த சீரியல் எல்லாம் வரும் தெரியுங்களா? நான் கூட நிறைய நடிச்சிருக்கேன். இனி வர்றதுக்கு முன்னாடி இதுவரை வரணும் இல்லையா? எந்த நிலைமையில நாம இருந்தோம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம்னாதான் இன்றைக்கு எப்பேற்பட்ட நிலைமையில நாம இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். சினிமாலையுமே அப்படிதான், பிளாஷ்பேக் தெரிஞ்சாதான் அடுத்த கதை என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அதனால 2014 இருந்த ஒரு சூழ்நிலை, அதை நாம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன இருந்துச்சு? இந்தியாவா? அங்க யாருங்க பணத்தை முதலீடு செய்வாங்க, யார் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஊழல்ல ஈடுபட்ட அன்றைய மத்திய அரசு, காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு, அதுல ஒரு அங்கம் வகித்தது தமிழ்நாட்டு டிஎம்கே கூட இல்லையா? அப்படி கொள்ளடிச்சாங்க. எத்தனையோ லட்சம் கோடி சைபர் போடுறதுக்குள்ள கை விழுந்து போயிடும். அந்த மாதிரியான லட்சம் கோடிகளுடைய கொள்ளை, ஊழல் எல்லாத்துலயும் அவங்க ஈடுபட்டாங்க. இனிமே இந்தியாவுக்கு என்ன எதிர்காலம் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார்ந்த ஒரு காலம். அப்போ இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் கூட நடந்தது. அந்த காலகட்டத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி தன்னுடைய கேம்பெயின் சீஃபா நியமிச்சது இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் அன்றைக்கு குஜராத் மாநில முதல்வராக இருந்தவர். ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா குஜராத் மாநிலத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவர். அவரை கேம்பெயின் சீஃப் ஆக்குறாங்க. நாம எல்லாரும் உழைச்சதுனால என்ன உங்களை போல பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய தொண்டு அதனுடைய பலனாக அவர் மிகப்பெரிய வெற்றியோட பிரதமராகி வர்றார். வந்த உடனே இன்னைக்கு நம்ம மகளிர் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால மகளிர் விஷயம் தானே பேசணும். வந்த உடனே என்ன பண்றாரு? சாதாரணமா இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று பிரைம் மினிஸ்டர் பேசுவாங்க, அந்த ரெட் ஃபோர்ட்ல இருந்து பேசுவாங்க. இது எத்தனையோ வருஷ காலமா 1947 இருந்து நடந்துட்டு வந்துக்கிற ஒரு விஷயம். அங்க நின்று பேசும்போது முதல் விஷயம் அவர் எதுதோ பேச போறாரு அப்படின்னு நாம எல்லாரும் எதிர்பார்ப்போட ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அவர் பேசிய விஷயம் என்ன? இந்தியாவில டாய்லெட் கட்டணும்னாரு, வீட்டுக்கு ஒரு டாய்லெட் கட்டணும்னாரு. யாருமே எதிர்பார்க்கல, என்ன ஒரு பிரதமர் இந்த விஷயத்த பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. 70 ஆண்டு காலமா இந்த ஒரு விஷயத்த கூட செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தமா, இல்ல இப்படி கூட ஒரு பிரதமரால சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற விழுப்பா வியப்பா, இது எல்லாமே ஒரு சஞ்சலத்தை உண்டாக்கியது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்றாரு ஸ்வச் பாரத். என்ன ஸ்வச் பாரத்? ஸ்வச் அப்படின்னா சுத்தம்,
சுகாதாரம் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸ்வச் பாரத், சுத்தமா வச்சுக்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், ரோட்டை சுத்தமா வச்சுக்கணும், இந்த குப்பை அங்கங்க போடக்கூடாது, கோவில்லாம் சுத்தமா வச்சுக்கணும், ஆஸ்பத்திரி எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும். இதுதான் ஸ்வச் பாரத்தினுடைய நோக்கம் இல்லையா? மேல் நோட்டத்துக்கு இதுதான் நோக்கம். ஆனா ஆக்சுவலா ஸ்வச் பாரத்ன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். யாருக்குன்னு கேக்குறீங்களா? மகளிருக்கு. எதனால? ஸ்வச் பாரத் மிஷன்ன்றது வந்து சுத்தமா வச்சுக்க வேண்டியது ஒண்ணு, சுகாதாரம் ரெண்டாவது. சுகாதாரத்துல வரக்கூடிய விஷயம் தான் டாய்லெட். வீட்டுக்கு ஒரு டாய்லெட் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10.25 கோடி டாய்லெட்ஸ் இந்தியால இருக்கு. அன்னைக்கு வந்து 40% தான் இருந்தது. இன்னைக்கு வந்து 98% we have sanitation அப்படின்றது எவ்வளவு பெரிய சாதனை. எதனால இதுன்னா பெண்களுக்கு தாங்க இதனால பிரச்சனை. வீட்டுல டாய்லெட்னா சாயங்காலம் இருட்டினதுக்கு அப்புறம் தானே போகணும், காட்டுப்போம் இல்ல, காலையில விடிய விடிய போகணும் இல்லையா? அப்படி போகும்போது பூச்சி போட்டோ இல்ல பாம்போ எது கூட கடிக்கலாம், இல்ல மிருகத்தோட மோசமான ஆண்கள் கூட தாக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, ரொம்பவும் வருத்தத்துக்குரிய சூழ்நிலையில பெண்கள் இருக்கும் இந்தியால வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நமக்கு இருக்கு, ஸ்வச் பாரத். அதுலயும் வந்து இந்த 14-15 வயசு ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிடுவாங்க வீட்டுல. ஆனா அம்மா நாள்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன் ஸ்கூலுக்கு போகல? ஏன்னா பள்ளிக்கூடத்துல டாய்லெட் இல்லை, பெண்களுக்கு வந்து ஸ்பெஷல் டாய்லெட் இல்லையே, எப்படி போவேன் நான் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் போய் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான டாய்லெட்ஸ் வந்து ஸ்கூல்ல கட்டப்பட்டிருக்கு. எல்லாமே ஸ்வச் பாரத். ரெண்டாவது ஜன்தன். இப்பதான் ஐயா முருகன் ஐயா ஜன்தன் பத்தி பேசினாரு. என்ன ஜன்தன்னா, ஜன் அப்படின்னா ஜனங்க, பொது ஜனங்க, தன் அப்படின்னா நிதி, பணம், இப்படி கூட வச்சுக்கலாம். ஜன்தன் யோஜனா வந்து பேங்கிங் தி அன்பேங்க்ட். அதாவது யார் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க முடியாதோ அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறது. நான் ஏதோ ரோட்டோரமா ஒரு பழ வியாபாரம் பண்றேன், எனக்கு பேங்க் அக்கௌண்ட் யாருங்க திறந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கிறவங்க ஏழை எளிய மக்களுக்காக பண்ணது ஜன்தன் அக்கௌண்ட். என்கிட்டதான் காசே இல்லையே, ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். நீங்க பணம் போடுறதுக்காக ஜன்தன் அக்கௌண்ட் வரல, மத்திய அரசுல இருந்தோ இல்ல மாநில அரசுல இருந்தோ நிதி உதவி வருது பார்த்தீங்களா, அது வந்து நேரடியா நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்காக ஏற்பட்டது ஜன்தன் அக்கௌண்ட். ஏன்னா அந்த காலத்துல வந்து 1980s வந்து பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களே ஒரு தடவை வருத்தப்படுறாரு, என்னது நான் இங்க இருந்து 100 ரூபாய் அனுப்புறேன், 50 ரூபாய் கூட போக மாட்டேங்குது, யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு 50 ரூபாய் கூட போக மாட்டேங்குது, இடையில இந்த 50 ரூபாய் எங்க மறைஞ்சு போகுது, யார் சாப்பிடுறாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரியான இடையில இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இவங்க யார் கையிலயும் அந்த பணம் சிக்காம, அது பென்ஷனா இருக்கட்டும், ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும். இப்போ முருகனையா சொன்னார் இல்லையா, இந்த கோவிட் காலத்துல பெண்களுக்காகவே கிட்டத்தட்ட வந்து இந்த பெண்களுக்கே இந்த ஸ்கீம்ல இந்த கோவிட் காலத்துல போய் சேர்ந்திருக்கிறது 20 கோடி மகளிருக்கு வந்து தலா 500 ரூபாய் 3 மாசத்துக்கு இந்த மாதிரியான நிதி உதவி. இந்த நிதி உதவி வந்து நேரடியா போகணும், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்றதுனால இந்த ஜன்தன் அக்கௌண்ட். எல்லா விதமான நிதி உதவியும் நேரடியா யார் ஏழை எளிய மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக. இது வரைக்கும் வந்து இது வந்து மேல இருக்கக்கூடிய கணக்கு நான் சொல்றது 39 கோடி புள்ளி 19 அத்தனை ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இந்தியால இன்னைக்கு. அதனால பெண்கள் அதுலயும் வந்து பென்ஷன் வாங்குறவங்க இருக்கலாம், இல்ல சின்ன ஸ்கூலுக்கு போற பெண்கள் வந்து இந்த காலேஜுக்கு போற பெண்கள் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கலாம், இப்படி எல்லாமே நேரடியா அவங்க கையில போய் சேர வேண்டியது. அதுக்காக ஏற்பட்டது ஜன்தன். மூணாவது முத்ரா. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இதுல எதுவுமே நான் அதிசயமாவோ புதுசாவோ சொல்லல. ஆனா இது எல்லாமே ஒரு தடவை நாம வந்து யோசிச்சுட்டு வந்தாதான் இன்றைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். அதனால இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் நீங்க கொண்டு போய் மக்கள் வரைக்கும் சேர்க்கணுமே, இது வந்து நம்மளுடைய இன்டர்னல் மீட்டிங் தானே, இதெல்லாம் மக்கள் வரைக்கும் போய் சேரணும். முத்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களே வந்து கிட்டத்தட்ட 16,712 பெண்களுக்கு இதனால உதவி கிடைச்சிருக்கு. எத்தனை கோடி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இதுதான் முத்ராவுடைய ஃபிகர்ஸ். என்ன இந்த முத்ரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏதோ பூ கட்டி ஒரு கோவில் வாசல்ல வியாபாரம் பண்றேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை, நான் போய் பேங்க்ல கேட்க முடியுமா? உங்ககிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பேங்க் மேனேஜர் கேட்பாங்களே, நகையை அடகு வைக்க போறியா, இல்ல உங்ககிட்ட சொத்து பத்திரம் இருக்கா, அதை வைக்க போறியா அப்படின்னு கேட்பாங்களே.
அப்படி கேட்காம இருக்கணும். இந்த லோனுக்கு வந்து யார் கேரண்டர்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கொலாட்டரலே இல்லாம லோன், இதுதான் முத்ரா. கிட்டத்தட்ட 10,000 5 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதுவுமே இந்த சிறு வியாபாரிகள் அப்படின்னு யாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கோவில் வாசல்ல பூ கட்டி வியாபாரம் பண்றேன், இல்ல வந்து நான் பழ வியாபாரம் பண்றேன், காய்கறி வியாபாரம் பண்றேன், இந்த மாதிரியான பெண்களுக்கு, இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு, இது பெண்களுக்குன்னு பிரத்யேகமா இல்லைனாலும் இதனால பயனடைஞ்ச பெண்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன். மற்றொரு விஷயம் எதுன்னு எடுத்தீங்கன்னா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். என்ன பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டினா மகள், எல்லாருக்கும் புரிஞ்சது. பச்சாவ் அப்படின்னா என்ன? உங்களை பாதுகாக்கிறது. பேட்டி படாவ் அப்படின்னா என்ன? படிக்க வைக்கிறது. பாதுகாப்பு எதுக்காக அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா, தென்னிந்தியால இந்த பிரச்சனை அதிகமா கிடையாது, ஆனா வட இந்தியால ரொம்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன் குழந்தையா ஆண் குழந்தையா கண்டுபிடிச்சு சொல்லு, டெஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு பையன் கிட்ட சொல்றது உங்க வீட்டுல. அது பொன் குழந்தையா இருந்து கருவை அழிச்சுது அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம சொன்ன பல குடும்பங்கள் இருக்கு. அதனால வந்து நீங்க ஹரியானா, பஞ்சாப் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து 1000 ஆண்களுக்கு வந்து 912 பெண்கள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 88 நம்பர் வித்தியாசம் இருக்கு. இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களை, பெண் சிசுக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். அவங்களுக்கு படிப்பு அப்படின்றது இருந்தா அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா வந்து அது அமைக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் கிட்டத்தட்ட 100 crore இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் வந்துச்சு. 4வது ரொம்ப முக்கியமானது, அது வந்து உஜ்வலா. உஜ்வலா அப்படின்னா என்ன? பிரகாசமா இருக்கிறது, ஷைனிங் பிரைட். உஜ்வலா எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த உஜ்வலா கிட்டத்தட்ட 8 கோடி பெண்களுக்கு வந்து இந்த விறகு அடுப்பு புகையில யாரு வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிகரெட் பிடிக்கிறதோட மோசமானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எத்தனையோ சிகரெட் பிடிக்கிறதும் இந்த விறகடுப்பு புகையை வந்து நாம சுவாசிக்கிறதும் ரெண்டும் ஒரே மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படும், லங்ஸுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த காலத்து இந்தியால 2014-15 விறகடுப்புல சமைக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கூட ஆச்சரியப்படலாம். ஆனா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் கேஸ் சிலிண்டர் வழங்கணும், ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த உஜ்வலா யோஜனா. கிட்டத்தட்ட 56% இந்த உஜ்வலா வந்து has been a large success. 8 கோடி பெண்களுக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. இந்த கோவிட் காலத்துல இந்த உஜ்வலா ஸ்கீம்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த 3 மாச காலம் இந்த உஜ்வலா வந்து ஃப்ரீ கேஸ், அதாவது எந்த இதுக்கு வந்து கட்டணமும் கிடையாது இந்த 3 மாச காலம் இந்த கோவிட் காலத்துல. இதுதான் பிளாஷ்பேக். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2014-19 வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றதோடைய ஒரு சின்ன பிளாஷ்பேக் இதுதான். அடுத்தது 2019 வரதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன விஷயங்கள் அது கூட நாம ஞாபகம் வச்சுக்கணும். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். 5 லட்சம் வரைக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து சிகிச்சை அடையிறதுக்காக வந்து செயல்பட்ட ஒரு ஸ்கீம் இந்த ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத்ல பல லட்சக்கணக்கான பேர் அதனுடைய பயனை அடைஞ்சிருக்காங்க. கூடவே ஜன் ஔஷதி, நான் என்னுடைய சித்தப்பா சொல்லுவார், நான் கிட்டத்தட்ட 1500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தேன் டயபெட்டிஸ் மெடிசனுக்கு, 220 ரூபாய் கொடுத்துட்டாரு மோடிஜி. அந்த மோடி கடையில எனக்கு கிடைக்குது, ஜன் ஔஷதியில கிடைக்குது, என்னுடைய ஓட்டு மோடிக்கு தான் அப்படின்னு 2019 அவர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி இந்த ஜன் ஔஷதி, அதனால ஜெனரிக் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவும் குறைந்த விலையில வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டது ஜன் ஔஷதி, பல லட்சக்கணக்கான ஜன் ஔஷதி மளிகைகள் மூலமா. இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மோடிஜி அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சின்ன கதை சொல்லிட்டு இந்த 19க்கு வரேன். என்ன அந்த கதைன்னு கேட்டீங்கன்னா, லீனா சர்மா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து இந்த ரயில்வேஸ்ல வந்து ஷி வாஸ் அன் எம்ப்ளாயி. அப்பதான் அப்பாயிண்ட் ஆயிருந்தாங்க. அந்த ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ்லாம் ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து லக்னோல இருந்து டெல்லிக்கு போனாங்க ட்ரைனிங்காக. அவங்களும் அவங்களோட கூட ஒரு ஃப்ரெண்ட், 2 பேரும் ட்ரெயின் ஏறி போறாங்க. ட்ரெயின்ல அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, இந்த ரயில்வேஸ்ல வேலை பார்க்குறவங்க. அவங்க ஏறுறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறுறாங்க. அங்க பார்த்தா ஒரு 8-10 பேர் இந்த எம்பிஸ்
நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க. இது கிட்டத்தட்ட 94-95 நடந்த கதை. அவங்க வந்து ரொம்ப தவறா இவங்க கிட்ட பேசுறாங்க, தவறா நடந்துக்கிறாங்க, உட்கார இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கீழ்த்தனமா இவங்களை பாக்குறாங்க. இவங்க நினைக்கிறாங்க என்ன அரசியல்வாதின்னு அப்படிதான் இருப்பாங்களோ, இன்னும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரும் பயந்துட்டே டெல்லி போய் சேர்றாங்க. டெல்லியில போய் இறங்கினதும் இன்னொரு ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க ரீனா சர்மா கிட்ட, நீங்க போங்க, நான் வரல, மறுபடியும் இந்த நைட் ஜேர்னி நான் வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஆனதுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் ரயில்ல போறாங்க. எங்க போறாங்கன்னா அகமதாபாத். இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க கூட அந்த ஜேர்னிக்கு. அப்படி வரும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறுறாங்க. ஏறும்போது சீட் இல்ல, பர்த் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டிடி சொல்றாரு. ஆர்ஏசி, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டிடி சொல்றாரு. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே நிக்கிறாங்க. அங்க போய் உட்காருங்க அப்படின்றாரு ஒரு இடத்த காமிச்சு. அங்க பார்த்தா வெள்ளை ஜுப்பா வெள்ளை வைக்காம, ஐயோ அரசியல்வாதி நான் வரல அப்படின்றாங்க இவங்க. நான் அங்க போய் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டிடி சொல்றாரு, இல்ல இல்ல இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இவங்க வந்து ரெகுலரா இந்த ரூட்ல டிராவல் பண்றாங்க, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு தயங்கிட்டே இவங்க வந்து உட்கார்றாங்க. இவங்க வந்ததை பார்த்து அவங்க ஒருத்தர் மடியில ஒருத்தர் ஏறி மூளையா அப்படி உட்கார்றாங்க ஒடுங்கி. அதாவது ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை இவங்க 2 பேரும். ஒருத்தர் கொஞ்சம் வயசுல பெரியவரா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து இளையவரா இருக்காரு. இந்த பெரியவர் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு, இவங்க கூட யாரு என்ன ஏது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய தலைவர்கள் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. பேசிட்டு இருக்கும்போது நாட்டு நலவரம் எல்லாமே பேசுறாங்க. அதுல அந்த பெரியவர் கொஞ்சம் அதிகமா பேசுறாரு, இந்த இளையவர் வந்து பெருசா பேசிக்கிறது இல்லை. இருந்தா கூட எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டோட கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு கடைசியில சொல்றாரு, நீங்க 2 பேரும் பிஜேபிக்கு வாங்கல, அரசியல்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அதெல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிடுறாங்க. அது எங்களுக்கு பயங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்லாதீங்க, பெண்கள் வந்து அரசியல்ல பங்கேறணும் அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் சாப்பாடு வருது, சாப்பிடுறாங்க. பணம் கொடுக்கலாம்னு இவங்க போறாங்க. அதுக்குள்ள அவர் அந்த வயசுல கொஞ்சம் கம்மி வயசுல இருக்காரு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் கொடுத்துருக்காரு. பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மணி 11, பர்த் இல்ல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க 2 பேரும் பர்த்ல ஏறி படுங்க, எங்க பர்த்ல நாங்க வந்து தரையில துண்டை வச்சு படுக்கிறோம் அப்படின்றாங்க. இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க இடத்துல எல்லாத்தையும் துண்டை வச்சு படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க பர்த்ல பாதுகாப்பா போய் சேர்றாங்க அகமதாபாத்துக்கு. இறங்கும் போது அந்த பெரியவர் கேட்கிறாரு, ஏதாவது வசதி தங்கறதுக்கு ஏதாவது வசதி வேணுமா, நான் வேணா பண்ணி கொடுக்கட்டுமா, எங்க வீட்டுக்கு நீங்க வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல இல்ல நாங்க ரயில்வேஸ்ல பாத்துக்கிறோம், எங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு இவங்க சொல்லி இறங்குறாங்க. இறங்கும் போது தோணுது, ஏற்கனவே பேர் கேட்டோம் ஆனா ஞாபகம் இல்ல, கொஞ்சம் பேர் இருந்தா உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன், அவர் சொல்றாரு, ஏன் நான் வந்து நாடோடி, எனக்கு வீடு வாசல்லாம் கிடையாது, நீங்க பெரியவர் ஐயா சொல்றாரு இல்லையா, அவர் வீட்டுல வேணா போய் தங்கிக்கங்க, என் பேர் இதுதாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. 95ல இந்த கதையை வந்து அந்த அம்மா வந்து எழுதுறாங்க. எதனால எழுதுறாங்கன்னா 96ல வந்து சங்கர் சிங் வாகேலா அவர்தான் அந்த பெரியவர், அவர் வந்து முதல்வரா வர்றார் குஜராத்துக்கு. இவங்களுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. 2001ல இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன், அவர் தான் நரேந்திர மோடி. அவர் வந்து 2001ல அந்த குஜராத் மாநில முதல்வரா வர்றார். அவங்க அப்பா நினைக்கிறாங்க எப்பேற்பட்ட மனிதன் இவர் அப்படின்னு. அதை வந்து 2014ல வந்து இந்து பத்திரிகையில அவங்க எழுதியிருந்தாங்க. இந்த கதையை நான் எதுக்கு சொன்னேன்னா, பெண்களுக்கு கௌரவம் செலுத்தணும், மரியாதை செலுத்தணும், பெண்களை வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இந்த அரசியல் அப்படின்றது வந்து வெறும் ஆண்களுக்கே மட்டும் இல்லை, இதுல வந்து பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் நரேந்திர மோடி. அது இன்னைக்கு நேத்துக்கு இல்லை, அப்போல இருந்தே அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்தது. நாம வந்து இதை வந்து யோசிச்சு சிந்திச்சு மனசுல வச்சுக்கணும். இந்த கதையை அடிக்கடி சொல்லிக்கணும் நமக்கே. எதனால இதை சொல்றேன்னா, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இந்த என்ன மந்திரி சபை இருக்கு, கேபினெட் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதுல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்டி, எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி. இதுல வந்து 4 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அன்றைய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லிஜி, 2வது நபர் வந்து அன்றைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்ஜி, 3வது பேர் யாரு தெரியுமா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிர்மலா சீதாராமன்ஜி, ஏன்னா அவங்க ராணுவ அமைச்சரா இருந்தாங்க. 4வது யாரு தெரியுங்களா, சுஷ்மா ஸ்வராஜ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. அதாவது 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுல 2 பேர் பெண்கள் இருந்தாங்க. எப்பேற்பட்ட விஷயம். நிர்மலா சீதாராமன்ஜி பற்றி நமக்கு வந்து இன்னுமே அதிகமான ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், விசுவாசம் எல்லாமே. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது வந்து நமக்கு இன்னமும் அதிக ஒரு
பெருமையை கொடுக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரியான நரேந்திர மோடிஜி மறுபடியும் ஜெயிச்சு வர்றாரு 2019. செஞ்ச சாதனைகளை அடிப்படையா வச்சுட்டு ஓட்டு கேட்கிறாரு. எல்லாரும் தாராளமா கொடுக்குறாங்க. 282 இருந்தது 300 தாண்டி போயிடுது 2019 இல்லையா? தாராளமா இந்தியா தன்னுடைய விசுவாசத்தை மறுபடியும் நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்ட விசுவாசத்தோட அவரை மறுபடியும் ஜெயிச்சு அனுப்புது நாடாளுமன்றத்துக்கு. 2019 சாதாரணமா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் நான் என் செலவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இந்தா பாக்கி என்னுடைய சம்பள பணம் நீ வச்சு வீட்டு நிர்வாகத்தை நடத்து அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட கொடுப்பாங்க இல்லையா? வீட்டு யாரு எஜமானி இருப்பாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி நிதி அமைச்சர் ஒரு நாட்டுக்கு, இந்தியா போல ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கு நிதி அமைச்சர் பொறுப்பை ஒரு பெண்மணி கிட்ட கொடுத்தாரு நரேந்திர மோடிஜி. அதுக்காக நாம எல்லாரும் பெருமைப்படணும். ஏன்னா பிரத்யேகமா நிதி அமைச்சர் நமக்கு இருந்தது கிடையாது. இந்திரா காந்தி இருந்தாங்கன்னு சொல்றாங்க, அவங்க பிரதமரா இருந்தவங்க. கூடவே she had finance portfolio also, but a separate finance minister, a woman finance minister அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். 2019 என்னென்ன செஞ்சோம் அப்படின்றதுதான் இன்றைய விஷயம் இல்லையா? அதனால பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இனி 2019 முதலா நாம பண்ணின ஒரு செயல்படுத்திய ஒரு மிகப்பெரிய அது ஒரு சாதனை அப்படின்னு நாம சொல்லணும். ஏன்னா அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன்ல 370 சட்டப்பிரிவு 370 ஆர்டிகல் 370(35A) இது ரெண்டும் இருக்கக்கூடாது, நீக்கப்படணும், ரத்து செய்யப்படணும் அப்படின்னு பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய மேனிஃபெஸ்டோல நாம வாக்குறுதி கொடுக்குறோம் இல்லையா? எலெக்ஷன் டைம்ல அந்த வாக்குறுதியில ஃபர்ஸ்ட் வாக்குறுதியே அதுதான், இதை நீக்கப்படணும் அப்படின்றது பாரதிய ஜனதா பார்ட்டியோட மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பாரதிய ஜனசங்னுடைய தலைவர், தேசிய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. பிஜேபி ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சா 2 பேர் போட்டோ இருக்கும், பாரத் மாதாய் நடுவுல இருப்பாங்க. ஒண்ணு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயஜி, இன்னொன்னு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி was the first president of பாரதிய ஜனசங். அவர் ஏக் தேஷ் மே दो विधान दो प्रधान दो निशान नहीं चलेगा அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு காஷ்மீர் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணவர். இந்த 370 ரத்து செய்யணும். என்ன தோ விதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோ சம்விதான், அதாவது 2 கான்ஸ்டிடியூஷன், 2 அரசியல் அமைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஜேஎன்கே பொறுத்த வரைக்கும் 370 இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இருந்த சட்டங்களே வேற, நமக்கு இருந்த சட்டங்களே வேற. அதை எதிர்த்து போராடினார். தோ பிரதான், அதாவது 2 பிரதமர் இருக்கக்கூடாதுன்னு, வசீரே ஆசம் அப்படின்னு ஒரு பேர்ல இந்த ஜேஎன்கேக்கு தலைவர் அப்ப இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது சீஃப் மினிஸ்டர் ஆச்சு. சோ இந்த வசீரே ஆசம், தோ பிரதான் இருக்கக்கூடாது, தோ நிஷான் 2 கொடி இருக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணார் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. 23ஆம் தேதி ஜூன் பலிதான் திவஸ் அப்படின்னு நாம எல்லாரும் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துறோம். எதனாலன்னா, காஷ்மீருக்கு அவர் போன போது ரொம்ப ஒரு சிக்கனான ஒரு சூழ்நிலையில, ஒரு ரொம்பவும் மிஸ்டீரியஸான ஒரு சூழ்நிலையில, யாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியாம அவர் இறந்து போயிட்டார் 23rd ஜூன். அதனால பலிதான் திவஸ், காஷ்மீருக்காக பலிதான் செஞ்சவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. இந்த 370 சட்ட பிரிவை நாங்க ரத்து செய்வோம் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. அதை கடைபிடிச்சிட்டே வந்தோம். அதை 2019 வரைக்கும் போராட வேண்டியது பாருங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ப்ரூட் மெஜாரிட்டி வேண்டியிருந்தது பார்லிமெண்ட்ல. அதை நாம ரத்து செய்யறதுக்கு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள 370 was gone, 35A was gone. இதுல மிகப்பெரிய ஒரு சிரமத்தை வகித்து ரொம்பவும் போராடி வேலை செஞ்சவர் இதுக்காகவே பணியாற்றியவர் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷாஜி. அவரையும் நாம இந்த எல்லா விஷயங்களையும் மக்கள் வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. 370 ரத்து ஆனதுல எந்த சட்டம் பெண்களுக்கு அது ஒரு வரமா வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு காஷ்மீரி பெண்மணின்னு வச்சுக்கோங்க. எனக்கு எங்க அப்பாவுடைய சொத்துல ஒரு பங்கு வந்தது. அந்த நான் ஒரு காஷ்மீர் நான் காஷ்மீர், அதாவது ஒரு தமிழனையோ இல்ல ஒரு பஞ்சாபியோ இல்ல வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அந்த சொத்து உரிமை போயிடும். இதுதான் சட்டம் இருந்தது அப்போ 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த சட்டத்தை விரோதிச்சு நிறைய போராட்டங்கள் நடந்தது. அசெம்பிளில நிறைய தடவை இந்த சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு பார்த்தாங்க, செய்ய முடியல. ஆனா ஆண்களுக்கு இந்த சட்டம் உண்டான்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது.
அது எப்பவுமே அப்படித்தானே, பெண்களுக்கு தானே இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம். ஒரு காஷ்மீரி ஆண் வந்து எந்த பெண்ணை வேணாலும் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, சொத்துரிமை ஒண்ணும் போயிடாது. ஆனா பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. 370 போனதுல அது போயிடுச்சு. பெண்களுக்கு இதனால கிடைச்ச பயன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காஷ்மீரி பெண்கள் அஃப்கோர்ஸ் ஜேஎன்கே இப்போ வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி, தே ஹவ் பீன் இன்டகிரேட்டட் இன்டு இந்தியா. 370 போயிடுச்சு. இதெல்லாம் எஸ், இது கூடவே ஒரு சின்ன ஜஸ்ட் அன் அனெக்டோட், பெண்களுக்கு இதனால என்ன அப்படின்றது. 370க்கு அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் நிறைய சர்ச்சை பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முத்தலாக், ட்ரிபிள் தலாக் இல்லையா? இந்த ட்ரிபிள் தலாக் என்ன அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, இப்போ சாதாரணமா வந்து காலையில நீங்க போன் எடுத்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும். ஆனா நீங்க போன் எடுத்து, நீங்க ஒரு பெண்மணி போன் எடுத்து பாக்குறீங்க, தலாக் 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 அப்படின்னு வந்திருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்கும் உங்க மனநிலை? அந்த தலாக் 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 வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க அதை எடுத்து பாத்துட்டீங்கன்னு வைங்க, முடிஞ்சது, அதோட வந்து திருமணம்ங்கிறது உடைந்து விழுந்தது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிகள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எகெயின் தென்னிந்தியால இதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா வட இந்தியால வந்து லட்சக்கணக்கான பெண்கள் வந்து அவங்களுக்கு வீடு இல்லாம, குழந்தைங்களுக்கு வழி இல்லாம, எதிர்காலம் என்ன அப்படின்றது வந்து எதுவுமே ஒரு மாதிரி ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையில எல்லாரும் இருந்தாங்க. இதுக்கும் ஒரு சின்ன பின் கதை இருக்கு, பேக் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, 79ல வந்து ஷாபானு பேகம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணும், என்ன திடீர்னு தலாக் சொல்லிட்டாரு வீட்டுக்காரரு, நான் எங்க போறது, என் குழந்தைங்களை நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு 79ல ஷாபானு பேகம் கோர்ட்டுக்கு போறாங்க. சின்ன கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இது போகுது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ், முஸ்லிம் லால வேணா உங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கிடைக்காம போலாம், அது வந்து உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, பரவா எல்லாருக்கும் அப்ளை ஆகக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து உங்களுக்கு 500 ரூபாய் ஜீவனாம்சம் உண்டு தீர்ப்பளிக்குது சுப்ரீம் கோர்ட். அப்போ இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கும், ஆஹா பெண்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற சட்டத்திலையும் இவங்க உருவாக்கி இருக்கணும். என்ன பண்ணாங்க தெரியுமா, அதுக்கு நேர்மாறா செஞ்சுட்டாங்க. ராஜீவ் காந்தி ஹேட் a brute majority in parliament. அப்போ கிட்டத்தட்ட 400 பேர் இருந்தாங்க லோக்சபா எம்பிஸ் காங்கிரஸ்காரங்க. ஏன்னா 84ல இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவங்கள கொலை செய்யப்பட்டாங்க. அதனால காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி இருந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ். அவர் அந்த ப்ரூட் மெஜாரிட்டியை வச்சுட்டு எங்க தனக்கு ஓட்டு தப்பி போயிட போதா அப்படிங்கிற பயத்துல ஓட்டுக்காக, ஓட் பேங்குக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த சட்டம் இந்த தீர்ப்பை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுது. இந்த சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு வந்து இல்லாம போயிடுது. அந்த சட்டத்தினால முஸ்லிம் ரைட்ஸ் ஆஃப் விமென் ப்ரொடெக்ஷன், டிவோர்ஸ் ஆக்ட் 1986, அந்த மாதிரியான ஒரு துரோகம் ராஜீவ்காந்தி முஸ்லிம் சமுதாயத்து பெண்மணிகளுக்கு செய்தார். 2016-17ல ஷஹீனா பானு அப்படின்னு ஒருத்தங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, வாட்ஸ்அப்ல தலாக் தலாக் தலாக், எஸ்எம்எஸ்ல தலாக் தலாக் தலாக், இல்லைன்னா போன் பண்ணி ஹலோ தலாக் 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 முடிஞ்சு போச்சு பாய் அப்படின்னு போன் வச்சுட்டா, 20 வருஷம் 25 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க திடீர்னு போ ரோட்டுக்கு இனிமே கிடையாது அப்படின்னு நட்டாத்துல கை விட்டுட்டா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து ஷஹீனா பானு மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுவும் கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. and the Supreme Court declares it illegal. இந்த முத்தலாக் அப்படின்றது வந்து இது வந்து இல்லீகல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொன்னா போதுமா, இந்த முத்தலாக் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. அப்போதான் ஒரு சட்டமன்றத்துல இதுக்காக ஒரு சட்டத்தை நாம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் இந்த ட்ரிபிள் தலாக் பில்ல கொண்டு வந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பல பேர் மைக்கு போட்டு பேசுறாங்கல்ல, பெண் உரிமை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, இவங்கெல்லாம் விரோதம் பண்ணாங்க. அதை பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபால பாஸ் ஆகல, லோக்சபால நமக்கு மெஜாரிட்டி இருந்தது, ராஜ்யசபால இருக்கல. நான் டிஎம்கேவை தான் சொல்றேன். டிஎம்கே காரங்க மைக் போட்டு பெண் உரிமை எல்லாம் பேசுறாங்கல்ல, ஏன் தலாக்குக்கு இவங்க விரோதம் பண்ணாங்க? தலாக் பில்ல விரோதம் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் பண்ணாங்க. 2019ல இது பாஸ் ஆச்சு இல்லையா, நாம வந்து லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு 2017-18ல. 19ல மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அமித்ஷா அவர்கள். ஆனா 19ல வந்து இந்த சட்டம் பாஸ் ஆச்சு. டிஎம்கே விரோதம் பண்ணினா கூட இது பாஸ் ஆச்சு. எங்க பெண் உரிமை எல்லாம் இதுக்கு கிடையாதா? நட்டாத்துல பெண்களை விட்டுறாங்களே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு ஓட்டுக்காக அதை நீங்க வந்து பறி கொடுத்துருவீங்களா அப்போ அவங்களுடைய உரிமைகளை? இன்னைக்கு நீங்க தலாக் தலாக் தலாக்குன்னு எஸ்எம்எஸ் அனுப்பி பாருங்களேன், இல்ல வாட்ஸ்அப் பண்ணி பாருங்க, உள்ள போக வேண்டியதான்.
அதுதான் சட்டம், அதுதான் முத்தலாக் சட்டம். பெண்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டியது. எந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களா இருந்தாங்க, அவங்களுக்கு உரிமை இல்லை வாழறதுக்கு, ஜீவனாம்சத்துக்கு. இதுக்கப்புறம் வந்த இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, இது வந்து ஒரு கோர்ட்டுடைய தீர்ப்பு தான். ராமர் பிறந்த இடத்துல அவருக்கு வந்து கோவில் இருக்கணும் அப்படின்றது வந்து பல 150 வருஷ காலமா கோர்ட்டு முன்னாடி இருக்கிற ஒரு கேஸ். இந்த வழக்கு நடந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு, 150 வருஷமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு நாம கொஞ்சம் 16வது நூற்றாண்டுக்கு போய் பார்த்தோம்னா, அங்க ஏற்கனவே ஒரு ராமர் கோவில் இருந்தது. அதை இடிச்சு பாபருடைய ஒரு ராணுவ வீரர் வந்து பாபர் சைட்ல இருந்து வந்து அதை இடிச்சுட்டு பாபரி மஸ்ஜித் கட்டிடுறாரு. இதுதான் விஷயம். 150 வருஷமா அங்க வந்து ராமருக்கு ஒரு கோவில் ஏற்படணும் அப்படின்றது போராட்டம். இதுல பிஜேபி என்ன செஞ்சுச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க கேக்குறதா இருந்தா, பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா 25 வருஷமா இதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒண்ணா. ரெண்டாவது வந்து கோர்ட் முன்னாடி நிரூபணம் ஆகணும் இல்லையா, அதாவது அங்க கோவில் இருந்ததுன்னு கோர்ட் முன்னாடி நிரூபிக்கணுமே. அப்படி நிரூபிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு குழு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து போன அட்வொகேட்ஸோடைய குழு, அவங்கதான் நிரூபிச்சாங்க. அதுல கே முகமது, நாம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். கே முகமது வந்து என்ன பண்றாரு, அவர் தான் வந்து ரிசர்ச் பண்ணி, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருக்கும்போது அவர் தான் ரிசர்ச் பண்ணி சொல்றாரு, இல்லைங்க ஏற்கனவே ஒரு ராமர் கோவில் இருந்தது, அதை இடிக்கப்பட்டுதான் இந்த பாபரி மஸ்ஜித் கட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து கோர்ட்ல வந்து சாட்சியங்களோட அவர் நிரூபிக்கிறார். கே முகமது கொடுத்த அந்த ரிசர்ச், அதை வச்சுட்டுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பளிச்சது. இங்க ராமர் கோவில் கட்டணும், அதாவது ராம் ஜென்ம பூமியில ராமர் கோவில் கட்டணும். இது வந்து இடத்துக்கான ஒரு வழக்கா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டா ஒரு இடத்தை வந்து வழங்கப்பட்டது. An alternate area was allocated for the other side. யார் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, பாபரி மஸ்ஜித் அந்த இடம் எங்களுது அப்படின்னு போராடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. இது வந்து ராம்ஜன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்பவும் பெருமைக்குரிய, அன்புக்குரிய, மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்து முதல்வர் வந்து இந்த கோவிலை இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை பிஜேபி. கடைசியா சொல்ல போறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது கூட வந்து ரொம்பவும் பரபரப்பா சர்ச்சைக்கு ஈடானது. நிறைய பேர் போராட்டம் இதெல்லாம் கூட பண்ணாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னே தெரியலங்க. ஏன்னா சிஏஏ வந்து நமக்கே கிடையாது, அதாவது இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ்க்கே கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து வெளியில இருந்து இந்தியாவுக்குள்ள வரவங்களுக்கு, எங்க இருந்து வரவங்களுக்கு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த 3 நாடுகள்ல இருந்தும் வரவங்களுக்கு. யார் அங்கேருந்து வரப்போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க வந்து திஸ் இஸ் a செக்யூலர் கண்ட்ரி. அப்படி இருந்து கூட மெஜாரிட்டி யாரு ஹிந்துஸ் தான். மைனாரிட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஜெயின், சிக்ஸ், புத்திஸ்ட், இவங்க எல்லாம் இந்தியாவில வந்து மைனாரிட்டி. அது மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, செக்யூலர் கிடையாது. இஸ்லாமிய நாடு அப்படின்னதுக்கு அப்புறம் அங்க மைனாரிட்டி யாருங்க, ஹிந்து தானே. ஹிந்து, சிக், ஜெயின், கிறிஸ்துவர்கள் இவங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல, பங்களாதேஷ் ஆரம்பத்துல செக்யூலர் அது இதெல்லாம் சொன்னாங்க, பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்ச போது. அதுக்கப்புறம் அவங்களும் கூட ஒரு இஸ்லாமிய நாடா ஆயிட்டாங்க. இங்க இருந்து வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்றது நோக்கம். இது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியோட கிடையாது, இது வந்து மகாத்மா காந்தி சொன்ன விஷயம். அவங்களுக்கு வந்து நாம வந்து இங்க அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து மகாத்மா காந்தி சொன்ன விஷயம். நான் ஏற்கனவே டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பத்தி பேசினேன். அவர் வந்து லைன் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு பேர் எடுத்தவர். அவர் வந்து சிங்கம் போல கர்ஜிப்பாராம், வெறும் கொலை நடுக்கிறாராம் அவர் பேசும்போது. அந்த மாதிரியான ஒரு கர்ஜனை. அவர் வந்து அந்த மாதிரி கர்ஜித்து அன்றைய மந்திரி சபைக்கு ராஜினாமா செய்து வெளியே வர்றார். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெஹ்ரு லியாக்கத் ஒப்பந்தம், நெஹ்ருக்கும் அன்றைய பாகிஸ்தான் பிரதமர் லியாக்கத்துக்கும் இடையில ஆன ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, உங்க நாட்டுல இருக்கிற மைனாரிட்டிஸை நீங்க காப்பாத்திக்கோங்க, எங்க நாட்டுல இருக்கிறவங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க வந்து உயிர் பழப்பாங்க அந்த இஸ்லாமிய நாட்டுல, யோசிச்சு பாருங்க. அதை எதிர்த்து அன்னைக்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அந்த மந்திரி சபைக்கு ராஜினாமா செஞ்சு வெளியே வந்து பாரதிய ஜனதா சங்க ஆரம்பிச்சாரு. இதுதான் வரலாறு. அதனால அவருக்காக இந்த சிஏஏ. சரி, இந்த சிஏஏல பெண்களுக்கு என்ன பாதிப்பு இருந்திருக்கலாம், அதை எப்படி நிவாரணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கறதா இருந்தா, சாதாரணமாவே 2 பேருக்குள்ள சண்டைன்னு வைங்களேன், அவ என்ன பண்ணுவாங்க, உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிதானே சொல்லுவாங்க. பாகிஸ்தான் பண்ணதும் அதேதான்.
இந்துக்கள் மேல அவங்க எந்த மாதிரியான தாக்குதல் செஞ்சாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ், இந்து ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள அபகரிச்சு கற்பழிச்சாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். இதெல்லாம் யூஎன் ரிப்போர்ட்ல இருக்கு. நான் ஏதோ யோசிச்சு என்னுடைய இதுல சொல்றேன். இதெல்லாம் யூஎன் ரிப்போர்ட்ல இருக்கு. பெண்களை மாசம் ஒரு குடும்பத்துல இருந்து பெண்களை வந்து அபகரிச்சு அவங்கள கற்பழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான கொடுமைக்கு அவங்கள ஆளாக்குனாங்க. கிறிஸ்டியன் பெண்களுக்கும் இது நடந்திருக்கு. ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ். இப்போ ரீசெண்டா ஒரு ஷூட் அவுட் நடந்தது. அதுல வந்து சர்தார் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரியான கொடுமைக்கு ஆளாகினவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நாம வந்து இங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுமா வேண்டாமா? தன் குடும்பத்தை சேர்ந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஓடி வராங்களே, அவங்களுக்கு வந்து நம்ம அடைக்கணும் கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதாங்க சிஏஏ. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் அதனால போகவே போறதில்லை. இதை எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதா இல்லை. இப்போ சும்மா உட்காந்து நானும் இருக்கேன் அப்படின்னு எப்படி காமிக்கிறது? இப்போ மோடி அவர் பாட்டுல ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் இந்த வேர்ல்ட், சைனாக்கு அடுத்தபடியா இந்தியா தான் வளர்ந்துட்டு இருக்கு பொருளாதார ரீதியா. அப்படிங்கும் போது ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனால இந்த போராட்டம் இதெல்லாம் பண்ணாங்க. கோவிட் வந்த உடனே அந்த போராட்டம் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த போராட்டத்துக்கு பெரிய சத்து ஒண்ணும் கிடையாது. கடைசியா இன்றைய நிலைமைக்கு வந்துடலாம். இந்த 4 மிகப்பெரிய சாதனைகள் வந்து நாம மனசுல வச்சுட்டு இன்றைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா கோவிட்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலக அளவுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து மொத்த உலகத்தையுமே தத்தளிக்க வச்சிருக்கு. அதுல வந்து இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு ஃபிகர் சொல்றேன் பாருங்க. இந்தியாவில வந்து 4,10,000 பேருக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதுல ரிகவரி ஆயிருக்கவங்க இது வரைக்கும் வந்து இருந்த ஆக்டிவ் கேசஸ், அதுல ரிகவரி ஆயிருக்கவங்க வந்து 2,28,000 பிளஸ். இறந்து போனாங்க. ஒருத்தர் இறந்து போனாலும் வருத்தம். ஆனா இந்த எண்ணிக்கை நீங்க ஒரு தடவை கவனிக்கணும். 13,254. அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஜனத்தொகை என்ன அப்படின்றதும் நாம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா 130 கோடி ஜனத்தொகை இருக்கு இந்தியால. 130 கோடி பேர்ல வந்து இந்த டெத் ரேட் வந்து ரொம்பவும் கம்மி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் இறந்து போனாலும் ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயம் அது இருந்தா கூட. அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. 23,30,578. 23 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க. அதுல வந்து குணமாயிருக்கிறவங்க வந்து 9,73,055 பேர். இன்றைய ஃபிகர் வந்து அவங்களுடைய டெத் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து 1,21,000 எங்க இருக்கு யோசிச்சு. ஜஸ்ட் இமேஜின் தி ஃபிகர்ஸ். அதனால இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு நாம யோசிச்சோம்னா, இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு இல்லையா? இந்தியா வந்து இந்த கோவிட்ல வந்து ஜெயிக்கிறதுல இவ்வளவு பெரிய ஒரு சாதனை எப்படி படைச்சது அப்படின்றதுக்குமே நரேந்திர மோடி தான் காரணம். ஏன்னா ஜனதா கர்ஃபியூ அவர் அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றாரு, ஒரு சண்டே எல்லாரும் வீட்டுல இருந்துடலாம், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. சாயந்தரம் வெளியே வந்து ஒரு யாரு முன்னிலையில நின்று போராடுறாங்களோ, ராணுவ வீரர்கள் போராடுற மாதிரியே தானே இவங்களும் போராடுறாங்க. கொரோனா வீரர்கள், அது மருத்துவர்களா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், ஹெல்த் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், இல்ல கார்பரேஷன் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாருமே போராடுறாங்க இல்லையா? கொரோனாவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர்ல வந்து அவங்க முன்னணியில நின்று நமக்காக, நம்மளுடைய ஹெல்த்துக்காக அவங்க போராடுறாங்க. அவங்களுக்காக நாம எல்லாருமே கை தட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ணுது? 130 கோடி பேரும் அந்த வேலையை செஞ்சு. அந்த காலத்துல மகாத்மா காந்தி வந்து ஒரு அழைப்பை விடுத்தாருன்னா உடனே வந்து மொத்த இந்தியர்களும் திரண்டு வருவாங்களாம். அந்த காந்தி படத்துல நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுல வந்து அவர் தாண்டி மார்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவாங்க. அது மாதிரி நரேந்திர மோடி வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணின உடனே 130 கோடி பேரும் வந்து அந்த ஜனதா கர்ஃபியூ ஃபாலோ பண்ணாங்க. அவர் கொடுத்த அழைப்புக்கு எல்லாருமே கைதட்டுறதுக்கு அவங்க வீட்டு பால்கனில, வீட்டு வாசல் வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு விளக்கேத்தலாம்னு சொன்னாரு. உடனே என்ன தீபாவளி கூட அவளை யாரும் விளக்கேத்தினது இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ். அவருடைய பாப்புலாரிட்டியும் இது காமிக்குது. கூடவே ஜனங்கள் அவர்கிட்ட வச்சிருக்கிற ஒரு விசுவாசம், இதையும் கூட இது நிரூபிக்குது.
நரேந்திர மோடி வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த லாக்டவுன்னால ஆன என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு அடிக்கடி ராகுல் காந்தி கேட்கிறாரு பாருங்க. அவருக்கு வந்து கோவிடும் புரியல, கல்வான் வேலையும் புரியல. ஏதோ இடையில பேசிட்டே இருக்கணுங்கிறதுனால இப்பெல்லாம் யூடியூப் சென்சேஷன் ஆயிட்டாரு. அதனால நடுநடுவில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. கோவிட் லாக்டவுன்னால ஆன பயன் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து இன் 3 days கோவிட் நம்பர்ஸ் பட் டபுளிங். 3 நாள்ல வந்து டபுள் ஆயிட்டு இருந்த அந்த கோவிட் நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு 14 நாளைக்கு ஒரு தடவை டபுள் ஆகும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அந்த வைரஸோடைய ஸ்ப்ரெட் அப்படிங்கறது யோசிக்கணும். ரெண்டாவது வந்து ஒரு ஆஸ்பத்திரி கூட இருக்குல்ல கோவிடுக்காகவே அப்படின்னு பிரத்யேகமா டெடிகேட்டட் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு வந்து 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. 1500 டெஸ்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அன்னைக்கு இருந்தது மருத்துவ ரீதியா. இன்னைக்கு வந்து 1,50,000 டெஸ்ட் டே, 1,50,000 டெஸ்ட் நாம பண்றோம் கோவிட் டெஸ்ட். கூடவே 2 லட்சம் கோவிட் பெட்ஸ் இருக்கு, ஐசோலேஷன் பெட்ஸ். இது எதுவுமே அன்னைக்கு இருக்குல்ல நம்ம கிட்ட. இந்த பிபினா என்னன்னே தெரியாது, ப்ரொடெக்ஷன் கிட், அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு அந்த ஷீல்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்காக பண்றது, ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக பண்றது, அது அன்னைக்கு என்னன்னே தெரியாது லாக்டவுனுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து 4,50,000 பிபிஇ கிட்ஸ் நாமளே தயாரிக்கிறோம் இந்தியால. 250 சென்டர்ஸ் இருந்தது டெஸ்டிங் சென்டர்ஸ், இன்னைக்கு 800 சென்டர்ஸ் இருக்கு. 21,000 வென்டிலேட்டர்ஸ். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாம வந்து we have increased 60,000 வென்டிலேட்டர்ஸ். இது எல்லாமே பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து வருது அப்படின்றது நாம ஞாபகம் வச்சுக்கணும். 130 கோடி ஜனத்தொகையில வந்து இவ்வளவு அளவுக்கு இந்த கோவிட் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ண லாக்டவுன் தான் காரணம். லாக்டவுன் பண்ணிட்டீங்க, பல பேர் வேலைக்கு போக முடியல, பல பேருக்கு பொருளாதார ரீதியா வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சிட்டார். ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் நிர்மலா சீதாராமன் ஜி வந்து ரொம்பவும் டீடைல்டா அந்த 20 லட்சம் கோடி பேக்கேஜ் என்ன, யார் யாருக்கு இதனால என்ன பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க. 20 lakh crore ஆத்ம நிர்பர் பேக்கேஜ். அதை பார்த்து எல்லாருமே வியந்து போயிட்டாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் வியந்து போயிட்டாங்க. அதுல யுஎன் சொல்லுது, இந்த மாதிரியான ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் நீங்க கோவிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணிட்டீங்க, இப்படி ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜை கொடுத்து நீங்க வந்து யூ ஹேவ் டன் த ரைட் திங் அப்படின்னு யுஎன் சொல்லுது. வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க இந்தியா வந்து இஸ் லீடிங் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிட் விஷயத்துல, ரிலீஃப் பேக்கேஜ் விஷயத்துல. WHO சொல்லுங்க இந்தியா ஹஸ் லெட் த வே. இப்படி எல்லா ரீதியா இந்தியாவுடைய ஒரு இமேஜ் வந்து அன்னைக்கு வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்தியா வந்து இன்னைக்கு முன்னிலையில இருக்கு. பார்க்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு இல்லையா? RSS ஓட பிரேயர்ல வந்து ஒரு வரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடித்த வரி அது. பரம் வைபவம் நேத்து மேத்தத் ஸ்வராஷ்டிரம். அதாவது செழிப்பு, அப்பேற்பட்ட செழிப்பு இருக்கணும், இந்த மாதிரியான செழிப்பின் உச்சத்துக்கு போகணும் நம்ம நாடு. பரம் வைபவம், வைபவமா இருக்கணும். இந்த விஜயநகர காலத்துல வந்து இந்த முத்து ரத்னம் எல்லாம் வந்து ரோட்ல வந்து போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு வைபவத்துக்கு நாம போகணும், திரும்ப போகணும் அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய ஒரு சங்கல்பமும் அதுதான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசையும் அதுதான். அதுதான் நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியில தினமும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, பரம் வைபவம் நேத்து மேத்தத் ஸ்வராஷ்டிரம். அதாவது விஸ்வ குருவா இந்தியா விளங்கணும் அப்படின்றதுதான் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய நோக்கம். அதுக்காக 18 hours ஒருத்தர் போராடுறாரு. 2014 அவர் பிரதமர் ஆன அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் நாம ஹாலிடே எடுக்கிறோம், சண்டே வீட்டுல இருக்கோம், ஆனா போடா அப்படின்னு சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. அவர் ரிலாக்ஸே பண்ணுங்க. இன்னில இருந்து இன்னி வரைக்கும் லாக்டவுன்ல நாம எல்லாரும் வீட்டுல இருந்தோம், நான் நிறைய பேர் வேலைக்கு போக முடியல, ஆனா அவர் உழைச்சிட்டே தான் இருந்தாரு. அப்பேற்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் இந்த கோவிட் இந்த பீரியட் இந்த ஃபேஸை தாண்டறதுக்கான எல்லா விதமான உதவியும் சப்போர்ட்டையும் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் மூலமா. இது வந்து நாம இனிமே என்ன செய்ய போறோம் அப்படின்றதுதான் இருக்கு. ஏற்கனவே முருகனையா சொன்னாரு, எந்த விதமா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியோட எல்லா உறுப்பினர்களும் வேலை செஞ்சீங்க, அதுலயும் மகளிர் முக்கியமா இந்த மாஸ்க் தைச்சு கொடுக்கறதுல எல்லாருமே செயல்பட்டீங்க அப்படின்றத சொன்னாரு. இந்த மாதிரி நாம வந்து இந்த கோவிட் போயிடல, லாக்டவுன் தான் திறந்திருக்காங்க. அதுலயும் வந்து சென்னையில இந்த சென்னையில் அரௌண்ட் சென்னை மறுபடியும் இப்போ லாக்டவுன் பண்ணிருக்கீங்க, ஏன்னா கொஞ்சம் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. அதனால வந்து இந்த கொரோனா போயிடல, இந்த கொரோனா போக 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 நாம எப்படி இந்தியாவை மறுபடியும் how will we make India the fastest growing nation in the world அப்படின்ற சேலஞ்ச் தான் நம்ம முன்னாடி இருக்கு. அதுக்கு வந்து நாம எல்லாருமே செயல்படணும். all of us have to work
டுவர்ட்ஸ் மேக்கிங் திஸ் கண்ட்ரி அ கிரேட் நேஷன். விஸ்வகுரு. எனக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த மகாலட்சுமி அவங்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்ல அங்கங்க கொஞ்சம் வார்த்தைகள் இப்படி அப்படி போயிருக்கலாமா இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் நான் பேசியிருக்கேன். போக போக இன்னும் நிறைய நாம வந்து இந்த மாதிரி இணைஞ்சு வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட உங்க எல்லாருக்கும் நான் வந்து வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.